சொல்லுவாங்களோ, அடா என்ன இதுல இருக்குது அப்படி கேட்டா சொல்ல போறோம், ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்ல போறோம். அப்போ ஆண்டவர் எதுக்கு இதை நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம்னா, நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகளை கூட நம்ம என்ன பண்றது இல்ல. அப்போ இன்னைக்கு இந்த உபவாச ஜெபத்தில் அதுக்காக நீங்க அது கோவிச்சுக்கணும். சில இடங்களில் நமக்கு மரியாதையின் நிமித்தமா என்ன பண்ணலாம்னா, நம்ம அப்படி மரியாதை நிமித்தமா நம்ம பண்றது தவறுன்னு நான் சொல்லல. ஆனா முதல்ல சின்ன சின்ன காரியத்துல நீங்க எதுவா வாழ விரும்புங்கன்னா, சுயாதீனமா வாழ விரும்புங்க. நம்ம நிறைய பேர் இன்னொரு பழக்கம் இருக்கணும், பசி உயிர் போகும், அவ்வளோ கொடுமையான பசியா இருக்கும். முன்னாடி பிரியாணி அப்படி இருக்கும், ஆசையா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா, 2 கரண்டியை எடுத்து போடுவோம். எதுக்கு? ஏற்கனவே அங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, அதனால நம்ம கொஞ்சம் நிறைய சாப்பிடக்கூடாது, கொஞ்சமா சாப்பிடணுன்ற கான்சியஸ் உங்களுக்கு இருக்கிறது தவறல்ல. ஆனா நிறைய பேர் எதுக்கு சாப்பிடாம இருப்பாங்கன்னா, சாப்பிட்டா தப்பா தப்பா நினைச்சிருவாங்களோ, அட உங்களுக்கு பசிக்குது முன்னாடி இருக்குது, இல்லாததை நீங்க இன்னொருத்தருடைய பங்கை சாப்பிடணும்னு சொல்லல. இல்ல அதுக்காக நீங்க பெருந்தீனிக்காரங்களா இருக்கணும்னு நான் சொல்லல. அறவயிறா வர வேண்டிய அவசியம். அங்க 2 எடுத்து சாப்பிட்டு திருப்பி கடையில திருப்பி அவங்க முன்னாடி என்னால சாப்பிடவே முடியல அப்படின்னு இங்கேயும் புரோட்டம் வரைச்சு தின்னுட்டு இருக்க கூடாது. நம்ம நிறைய பேர் எதனால அப்படின்னா, இது எல்லாத்தையுமே நம்ம சுயாதீனமாய் வாழ வேண்டிய காரியத்தை நம்மளே என்ன பண்ணிக்கிறோம், நம்மளே ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறோம். நம்மளே சுயாதீனமா வாழ்றது இல்லை. நம்ம சுயாதீனமா வாழ்றதுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கிறது இல்லை. அந்த உரிமையை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இது வெளியில பண்றது கூட பரவாயில்ல, சொந்த வீட்டுல சொந்த கணவனார் இடத்துல போய் எனக்கு பயமா இருக்குங்க உங்கள்கிட்ட கேட்கறதுக்கு, அட என்னமா பயமா இருக்குது, நிறைய சிஸ்டர்ஸ் எல்லாம் கேட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஏதோ தப்பா நினைச்சீங்கன்னா, அது சொந்த கணவனார் தானே, சொந்த மனைவி தானே, உரிமையா பேசுறதுக்கு அந்த உரிமையை கூட நிறைய பேர் என்ன பண்ணிக்கிறது இல்ல. ஹலோ, நிறைய பேர் எடுத்துக்கிறதே இல்லை அந்த உரிமை. அப்படின்னா அவங்க அவ்வளோ இதை தப்பா நினைக்கிறவங்களும் இருக்கிறாங்க, திட்டுறவங்களும் இருக்கிறாங்க. அதை திட்டுனா கூட அதை பிளஸ்ஸா எடுத்துட்டு, சரி நம்ம கணவனார் தானே திட்டினாரு, நம்ம மனைவி தானே திட்டுனாங்க அப்படின்னு சொல்ற அளவிற்கு இல்லை. என்னன்னா இதற்கு அடித்தளம் என்னன்னா, சுயாதீனத்தை ஆண்டவர் தந்தும் நாம் எப்படி வாழல அப்படின்னு சொன்னா, சுயாதீனமா வாழல. அதான் இந்த